Dear students and parents, good day to everyone. Welcome to Noble Career Academy, Namakkal. என்டிஏவிலேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நீட் 2026 இஸ் கேன்சல்ட் அண்ட் ஷுட் பி கண்டக்டட் ஆஸ் ரீஎக்ஸாம். மே மாதம் 3ஆம் தேதி மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடந்த நீட் 2026 எக்ஸாம் கேன்சல், ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு என்டிஏ நமக்கு அஃபிஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நார்த் சைடில் நிறைய சென்டர்லேயும் சரி நிறைய ஸ்டேட்லேயும் சரி கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இன்வெஸ்டிகேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கொஷின் பேப்பர் லீக்ன்றதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கொஷின் பேப்பர் லீக் கன்ஃபார்ம் பண்ணதுனால மே மாதம் 3ஆம் தேதி நடந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ நீட் 2026க்கு ரீஎக்ஸாம் வில் பி கண்டக்டட். அந்த ரீஎக்ஸாம் அகைன் எப்போ வைக்கிறாங்க, எந்த டேட்டில் வைக்கிறாங்கன்ற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் வரலை. பொதுவாக இந்த மாதிரி கேன்சல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த சென்டரில் இல்லை எந்த சிட்டியில் இந்த மாதிரி பேப்பர் லீக் நடந்திருக்கு இல்லை எந்த ஸ்டேட்டில் நடந்திருக்கோ அதை மட்டும்தான் இதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. 2024 நம்ம பொறுத்தளவுக்கு ஒரு 1563 கேண்டிடேட்க்கு மட்டும் கேன்சல் பண்ணி ரீஎக்ஸாம் வச்சாங்க. 2023 ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டுமே தனியாக ஒரு சில இஷ்யூனால கண்டக்ட் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் 2026 த்ரூஅவுட் த கண்ட்ரி, த்ரூஅவுட் த இந்தியா, அதாவது நீட் எக்ஸாம் மே மந்த் அந்த 3ஆம் தேதி எழுதின 23 லட்சம் பேருக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. 23 லட்சம் பேரும் அகைன் ரீஎக்ஸாம் எழுதணும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ராக்சிமேட்டாக 1.5 lakhs 1.5 லட்சம் பேர் நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இந்த 1.5 லட்சம் பேரும் மறுபடியும் நீட் எக்ஸாம் எழுதணும். அந்த நீட் எக்ஸாம் என்னைக்கு எப்படின்ற டீட்டெயில் இன்னும் சொல்லலை. வழக்கமாக அகைன் ரீ எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 15லேருந்து 20 டேஸ்க்குள்ளே தான் டைம் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரீநீட்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் இப்போவே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேரண்ட்ஸ் உங்களுடைய பையன் பொண்ணை கோவப்படாமல் திட்டாமல் அவங்கள இப்போவே கொஞ்சம் படிக்க சொல்லிடுங்க. சரிங்களா? புக்கு நான் அங்கே வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வரலை, கொஷின் பேப்பர் இல்லை அப்படின்னு எந்த விதமான காரணமும் சொல்லாமல் உங்ககிட்ட இப்போ என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குதோ அதை வச்சு ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக இது ஒரு சிலருக்கு ஷாக்கிங் நியூஸாக இருக்கும். இது ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஒரு 20 to 30% பீப்புளுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ரீசன், அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் மாதிரி பார்த்து எனக்கு ஒரு 20 மார்க் கம்மியாக இருக்குது, 10 மார்க் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ரீ எக்ஸாம் இஸ் த பெஸ்ட் பாசிபிலிட்டி. அதனால் இந்த எக்ஸாமை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம நல்லாவே சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ரீ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக கொஷின் பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும், ஈஸியாக இருக்குன்னு திங்க் பண்ணாதீங்க. கொஷின் பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலாக தான் இருக்கும். அந்த டிஃபிகல்ட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லை ஒரு சில கவுன்சிலிங் ரிலேட்டடாக எந்த விதமான டவுட்ஸ் ஆர் கொரிஸ் உங்களுக்கு இருந்தாலும் நம்ம நோபல் கரியர் அகாடமி நாமக்கல்ல கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர்ஸ் 9080070600 9524925045 9344953882 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்ஸும் பண்ணுவாங்க. யாரும் எதிர்பார்க்காத இது ஒரு பிக்கஸ்ட் அப்டேட். நீட் 2026 இஸ் கேன்சல்ட் அண்ட் பிளானிங் டு கண்டக்ட் ரீஎக்ஸாம். சரிங்களா? ஸோ அகைன் சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், 2026 ரீஎக்ஸாம் கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். டஃபஸ்ட்டு பேப்பராக இருக்குதா அதிக பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுங்கள். ஸோ டஃபஸ்ட்டு பேப்பராக இருந்தாலும் நமக்கு கட் ஆஃப் தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ டிஃபிகல்ட்டி பேப்பராக இருந்தாலும் நம்மளால் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி நல்லாவே மார்க் எடுக்க முடியும். ஆல் த பெஸ்ட் எவ்ரிவன். தேங்க்யூ. நல்லா படிங்க.